நான் சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்து அவர் இந்த தொழிலை எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், அதுவும் இவ்வளவு பந்தா நிறைந்த ஆர்ப்பாட்டம் நிறைந்த இந்த திரையுலகத்தில் எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், இப்போ அவர் இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா இதே மாதிரி வாழ்க்கை தான் அவர் ஆரம்பத்துலேருந்து வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் சம்மந்தப்பட்டிருந்தவர்கள் பூரா இந்த டின்சல் வேர்ல்டுமாங்களே, அந்த மாதிரி ஜிகினாவும் தங்கமும் ரேட்டும் இருக்கிற இடங்களில் அதில் ஒரு விதமான கன்ஃபியூஷனும் இல்லாமல் தன்னிலை உணர்ந்தவராகவும் மற்றவர்களின் குணாதிசயங்களை புரிந்தவராகவும் இருந்தார். பிஆர்ஓ தொழில்ங்கிறது அவர் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காரு. என் வாத்தியாருக்கு பிஆர்ஓ அவர் அங்கேருந்து வந்தவர் தான் இவர். என்னுடைய வளர்ச்சியில் இவருக்கும் பங்கு இருக்கிறது. இன்று வரை, அதாவது நேற்று வரை எங்களுக்குள் தொடர்பு இருந்தது என்பது சொன்னால் மிகையாகாது. தள்ளி இருந்தாலும் எங்களுக்குள்ள தொடர்பு இருந்துச்சு. இது எந்த வலியும் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் வெகு நாள் கிடக்காமல் சட்டுன்னு முடிஞ்சு போனதில் அவர் சார்பில் சந்தோஷப்பட்டுக்கிறேன். இந்த முடிவு எல்லாருக்கும் உள்ளது தான். அதில் கஷ்டப்படாமல் போயிட்டாருங்கிறது ஒன்று தான் எனக்கு சந்தோஷம். அதில் மற்றபடி இழப்பு தான். அதுவும் அவர் குடும்பத்தாருக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் போதாது. அவங்க குடும்பத்தாரையும் எனக்கு தெரியும். அவர் பையனும் இதே தொழிலில் இருக்காது. அவர் செய்த நல்ல வேலைகள் இவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். வணக்கம். தமிழ் சினிமாவில் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி என்ற பெயர் ஒரு நிலையாக எல்லா கலைஞர்கள் மனசுலேயும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பெயர். அவருடைய புதல்வர் கிளாமர் சத்யா இன்றைக்கி அவர் விட்ட இடத்த நிரப்பிக்கொண்டு தன்னுடைய கலை சேவையை செய்து வருகிறார். கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 1987 மனதில் உறுதி வேண்டும் படத்துக்கு நான் அறிமுகமான காலத்திலிருந்து மக்களுக்கு கலைஞர்களுக்கு ஒரு நல்ல நண்பராகவும் நல்ல ஒரு பிஆர்ஓவாகவும் நல்ல ஒரு புகைப்பட கலைஞராகவும் விளங்கியிருக்கிறார். கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி என்ற அந்த பெயர் எல்லாருடைய மனசுலேயும் நிலைத்து நிற்கிற மாதிரி அவருடைய சேவையும் அவருடைய அன்பும் அவர் பழகும் முறையும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அவர் இயற்கை எழுதியிருக்கிறாரு. அவருடைய பணிகள் பாதியில் நின்றாலும் அது அவருடைய புதல்வர் கிளாமர் சத்யா, அப்புறம் அவருடைய குடும்ப உறுப்பினர் ஒருவரான விஜய் முரளி, இவங்க எல்லாருமே செய்வார்கள். கலை உலகம் எப்பொழுதும் அவங்களுக்கு கூட துணை இருக்கும். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாததாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு பின்னாடி வரும் அவருடைய சந்ததிகள் அவருடைய பெயர் நிலைத்து நிற்குமாறு தொடர்ந்து சேவை செய்வார்னு நினைக்கிறேன். ஒரு 15-20 ஆண்டுகள் தொடர்ந்து என்னோடு பணிபுரிந்தவர். அதுக்கப்புறம் கம்பெனி ஆரம்பித்த பிறகு வேறு இது மாறினோடனே வேறு யாரோ வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது வரல ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவார் அவர். ஒரு பிஆர்ஓனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு மாடல் மாதிரி இருந்தார். ஒரு பிஆர்ஓனா எப்படி இருக்கணும், அது கரெக்டாக ரெகுலராக அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் ரொம்ப அழகாக வகையாக பண்ணுவார் அவர். அதனால் அவர் என்னுடைய ரொம்ப தோஸ்தாக இருந்தார் அந்த காலத்தில். இது இருந்தாலும் நான் அவர்கிட்ட தான் கேட்பேன். அவர்
அவரை இழந்து நிற்கின்ற அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 75 வயது தான் ஆயிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் காலம் டிஃபரெண்ட்டாக இருந்திருக்கலாம்னு தோணுது எனக்கு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். என்னுடைய சினிமா பயணம் ஆரம்பிக்கும் போது என் கூட இருந்தவர் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி. என் முதல் படத்திலிருந்து ஒரு 22 படம் கூட எனக்கு பிஆர்ஓவாக வேலை செய்தவர். ரொம்ப நல்ல மனிதர், அமைதியானவர். எனக்கு செட்டில் கோவம் வரும்போதெல்லாம் உரிமையோடு என்னுடைய கோவத்தை அப்படியே தட்டி கொடுத்து சாந்தப்படுத்துவார். நல்ல மனிதர். அவருடைய மறைவினால் குடும்பத்துக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் மருமக பிள்ளைகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்தோம். எங்களின் பெருமதிப்புக்குரிய கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இன்று மறைந்து விட்டார். அவர் இன்று மறைந்தாலும் அவர் செய்துவிட்ட சாதனைகளும் சரி, அவர் தோள் கொடுத்து ஏற்றி நின்ற மாபெரும் கலைஞர்கள் சரி, அவருடைய பெயரை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். திரையுலகம் இருக்கும் வரை அவர் பேர் அழியது என்று கூறிக்கொள்கிறேன்.